Praise the Lord. காத்திருப்பு நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களிடத்துக்கு வருகிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வசனத்தையும் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இயேசு தம்மிடத்தில் நம் எல்லோரையும் வரும்படியாய் அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்களே வாருங்கள் என்ற தலைப்பில் நாம் இன்று ஒரு சில காரியங்களை தியானிக்கலாம். இயேசு ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தையோ அல்லது பெருமை கொண்டவர்களையோ மேட்டிமை கொண்டவர்களையோ பண ஆசை கொண்டவர்களையோ ரட்சிக்க வரவில்லை. யாருக்காக மற்றும் யாரை அழைக்கிறார் என்று பார்ப்போம். முதல், யாருக்காக இயேசு வந்தார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு ஒரு வீட்டில் உட்கார்ந்து போஜனம் பண்ணுகையில் பரிசேயர் அதை பார்த்து, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு 12ஆம் வசனம், பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று கூறினார். மற்றொரு வசனம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தரித்திரருக்கும் இருதயம் நறுங்குண்டவர்களுக்கும் சிறைப்பட்டு போனவர்களுக்கும் குருடர் பார்வை அடையும்படியாகவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவுமே இயேசு வந்தார். யாருக்காக வந்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். யாரை இயேசு அழைக்கிறாராம்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அனைவரையும் இயேசு அழைக்கிறார். மேலும் இயேசு என்கிற நாமத்துக்கு இரட்சகர் என்று அர்த்தம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இரட்சகர் என்பதற்கு விடுதலையாக்குகிறவர், காப்பாற்றுகிறவர், தப்புவிக்கிறவர், தூக்கி விடுகிறவர் என்றெல்லாம் அர்த்தம் உடையது. எனவே அவர் அண்டையில் வந்து தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடியும். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.